வாருங்கள். உங்கள் நாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார செய்திகள். செய்தி வாசிப்பவர் விதுன்யா சிவகுமார். கோமாதா பூஜை என்பது பசுக்களை போற்றும் புனிதமான வழிபாடாகும். திருப்பார்கடலை கடையும் பொழுது அந்த கடலில் இருந்து முதலில் தோன்றியவள் தான் கோமாதா. 30 முக்கோடி தெய்வங்களின் அருளையும் பெற்றுத்தரும் பூஜை கோமாதா பூஜை என்று பார்க்கப்படுகிறது. கோமாதாவின் அருளை பெற எம் பள்ளியிலும் கோமாதா பூஜை செய்யப்பட்டது. மாட்டுடன் கன்றையும் அழைத்து வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கான பூஜைகள் செய்து மந்திரங்கள் முழங்க வழிபாடு வழங்கினோம். மேலும் பள்ளி நிறுவனர்கள், முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் பசுமாட்டையும் கன்றையும் சுற்றி வந்து பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வணங்கி மகிழ்ந்தனர். மேலும் கோபாஷ்டமி விழாவின் சிறப்பு விருந்தினராக ஜி.வி. பாலசுப்ரமணியம், ஈரோடு கோ சேவா சங்கம் இயற்கை விவசாயி அவர்கள் இந்திய பசுக்களின் தேவையையும் கிராமப்புற விவசாய மேம்பாட்டில் அதை பங்கும் என்ற தலைப்பில் மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார். இந்த வார பாட இணை செயல்பாடுகள் வழக்கம் போல் நடைபெற்றன. 4 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு புதிய தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அதனை பற்றி கட்டுரை தொகுப்புகளாக எழுதப்பட்டன. மேலும் ஒவ்வொரு பாடத்திற்கும் 10 மதிப்பெண்களாக 50 மதிப்பெண்களுக்கு ஸ்பெல்வெல் தேர்வானது நடைபெற்றது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு காகிதங்கள், தேங்காய் ஓடுகள், களிமண் இவற்றை பயன்படுத்தி புதிய உருவங்களை செய்தல் போன்ற இணை செயல்பாடுகள் செய்தனர். இச்செயல்பாடுகளில் மாணவர்கள் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் பங்கேற்றனர். மழலையர் வகுப்பு குழந்தைகளுக்கு வெள்ளியன்று ஜாகரி டே நடைபெற்றது. அதாவது கருப்பட்டியை பயன்படுத்தி செய்யப்படும் உணவுகளை பெற்றோர்களே தங்கள் வீடுகளில் தயார் செய்து அதை குழந்தைகளிடம் கொடுத்தனுப்பினர். ஆசிரியர்கள் பாரம்பரிய உணவான கருப்பட்டியின் பயன்பாடுகளை குறித்து மாணவர்களிடம் வகுப்பறையில் எடுத்துரைத்தனர்.